ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மன நிம்மதிக்காக, இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காக, இறைவனின் அருள் பெறுவதற்காக என கோவிலுக்கு செல்வோம். ஆனால் இப்படி செல்பவர்களை விட துன்ப கஷ்டங்கள் அதிகமாக வந்தால் மட்டுமே கடவுளிடம் சொல்லி புலம்புவதற்காகவும் அழுவதற்காகவும் மட்டும் பலரும் கோவிலுக்கு செல்வது உண்டு. இன்னும் சிலர் வாழ்க்கையில் இது வேண்டும் அது வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள கோவிலுக்கு செல்வார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பிரார்த்தனைக்காக கோவிலுக்கு செல்வோம். கோவிலில் சென்று வழிபடுவதற்கு என்று ஒரு முறை உள்ளது. அந்த முறையில் சென்று வழிபட்டால் மட்டுமே இறைவனின் அருள் கிடைக்கும். நம்முடைய கோரிக்கைகளுக்கு இறைவன் செவி சாய்ப்பார் என்பது பலருக்கும் தெரியாது. பெரும்பாலானவர்கள் நேரடியாக சுவாமி சன்னதிக்கு சென்று தன்னுடைய குறைகளை சொல்லி புலம்புவார்கள், அல்லது தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என பட்டியல் அடுக்குவார்கள். ஆனால் அப்படி செய்யாமல் இறைவனை கண்ணார கண்டு தரிசனம் செய்துவிட்டு அவரது நாமங்களை சொல்லியபடியே கோவிலில் பிரகாரத்தை வலம் வர வேண்டும். பிறகு கொடி மரத்திற்கு முன் விழுந்து வணங்கிவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து இறைவனிடம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்ல வேண்டும். இப்படி கோரிக்கையை சொல்வதிலும் அதிகமானவர்கள் தவறு செய்துவிடுகிறார்கள். அதனால் தான் அவர்களது கஷ்டங்கள் தீராமலேயே உள்ளது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. கோவிலுக்கு சென்று குறைகளை சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கட்டும், இதுதான் இறைவன் வழங்கும் ஆசிகளாகும். அதாவது, நீங்கள் கோவிலுக்கு சென்றுதான் ஏழ்மையில் இருக்கின்றேன், வறுமையில் வாழ்கிறேன், பணம் இல்லை, வீடு இல்லை, திருமணம் ஆகவில்லை, நோய் நீங்கவில்லை, உன்னை அனுதினம் வணங்கி வருகிறேன், எனக்கு மட்டும் இந்த சோதனை என்று புலம்பிக் கொண்டிருப்போம். அப்போது அனைத்திற்கும் இறைவன் அளிக்கும் ஒரே பதில் அப்படியே நடக்கட்டும் என்பதுதான். இதன் மூலம் உங்களது சோதனைகள் கஷ்டங்கள் யாவும் தொடரும். இறைவனிடம் நம்பிக்கையுடன் சரணாகதி அடையுங்கள். சொந்த வீடு தந்தாய், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் தந்தாய், நான் நன்றாக இருக்கின்றேன், இனியும் நன்றாக இருப்பேன், நல்ல வேலை எனக்கு கிடைக்கும், உனது ஆசிகளால் கார், நிலம், வீடு வாங்குவேன், அடுத்த வருடத்திற்குள் எனக்கு திருமணம் நடக்கும், தம்பதி சமேதராய் உனது சன்னதிக்கு நாங்கள் வருவோம், உனது அருளால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எங்கள் கடன்களை விரைவில் அடைத்து விடுவோம். இது போன்ற நேர்மறை எண்ணங்கள் மனதில் பதிய வைப்பதால் விரைவில் நல்லது நடப்பதை கண்கூடாக காணலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய